மலைவாசி கிராமத்தில் மக்கள் அனைவரும் டிராகன்களை பயந்தனர். ஆனால் அந்த மலைவாசலில் ஒரு சிறிய மென்மையான இதயமுள்ள டிராகன் வாழ்ந்தான். அவன் பெயர் ராயன். ராயன் வண்ணமயமான கருப்புச் சிம்மங்களைக் கொண்டிருந்தான். ஆனால் அவனது கண்கள் மென்மையான ஒளியைப் போல ஒளிர்த்தன. அவன் பிறந்த நாளிலிருந்து அவன் ஒருபோதும் மனிதர்களை பயமுறுத்தவில்லை. ஆனால் மக்கள் அவனை கண்டவுடன் ஓடிப்போய் மறைந்து விடுவார்கள். ஒரு நாள் ஒரு சிறுவன் அருண் கண்ணீருடன் காட்டில் தவித்துக் கொண்டிருந்தான். அவன் பாதியில் வழி தவறி விழுந்து காயமடைந்திருந்தான். ராயன் அவனை கண்டதும் மெதுவாக அருகில் சென்றான். சத்தமில்லாமல் அவனை தூக்கிக் கொண்டு அருகிலிருந்த நீரூற்று அருகே அழைத்துச் சென்று பசுமை இலைகளால் காயத்துக்கு மருந்து கட்டி வைத்தான். அருண் பயமின்றி ராயனை பார்த்தான். நீ தப்பானவன் இல்லை, நீ நல்லவன் என்றான். அதிலிருந்து அருணும் ராயனும் நண்பர்களானார்கள். அருண் அவனை கிராமத்துக்கு அழைத்துச் சென்றான். ஆரம்பத்தில் மக்கள் பயந்தனர். ஆனால் ராயன் அன்பும் துணையும் காட்டினார். சில மாதங்களில் ராயன் கிராமத்தின் பாதுகாவலனாக மாறினார். குழந்தைகள் அவனுடன் விளையாடினர். வயதானவர்கள் அவனை ஆசீர்வதித்தனர். ராயன் ஒரு நல்ல டிராகன். அனைவரின் மனதிலும் இடம் பிடித்தான். பாடம்: ஒருவரை புரிந்து கொள்ளாமல் அவரை தீர்மானிக்க கூடாது. நல்ல மனம் உள்ளவர்களுக்கு இடம் எப்போதும் இருக்க வேண்டும்.